வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் தேவனுடைய ஆண்டவரே கரத்தில் இருந்து நன்மை வரும் என்று உடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டிகளை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே, எங்கள் கண்கள் இந்த வருஷ கடைசி உண்மை நோக்கி பார்க்கட்டும் சொல்லுங்க. உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் பல எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இன்னும் தாமதமானால் இந்த 10 நாட்களுக்குள்ளாக ஆண்டவரே அங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை நோக்கி பார்க்கிறோம். ஃபைனல் செக்அப் பண்ணுங்க. ஃபைனல் செக்அப். ஒரு ஆடிட்டர் தன்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு காரியத்தை கொடுத்து அந்த எல்லா காரியங்களும் முடித்த பிறகு ஃபைனல் செக்அப் பண்ணுவார். அவர் ஃபைனல் செக்அப் பண்ண பிறகுதான் அது ஓகே ஆகும். என்னுடைய பிள்ளைகளே, எங்களுடைய காரியங்கள் ஃபைனல் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இன்னும் ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறை இருந்தா ஆண்டவரே ஒரு செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. செக்அப் பண்ண இடம் கொடுங்க, செக்அப் பண்ண இடம் கொடுங்க. கண்களை ஏறெடுங்க ஆண்டவரே, நோக்கி பாருங்க, ஏறெடுங்க, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அவர் செய்த நன்மைகளை சிந்தித்து பாருங்க ஆண்டவர். செக்அப் பண்ண இடம் கொடுங்க, செக்அப் பண்ண இடம் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் என்னிடத்துல மன்னிக்க முடியாத தன்மை இருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. உண்மை குறித்து ஆண்டவரே ஆழமாய் அறிவிக்க முடியாதபடி தன்மை இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆழமாய் உண்மை சிந்திக்க, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஊழியர்களை செய்ய, சுவிசேஷ பாரத்தை, ஆத்ம பாரத்தை தருவீராங்கன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்திலே ஒரு செக்அப் என்ன பண்ணுங்கப்பா, செக்அப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் புதிய வருஷத்துக்கு நுழைவதற்கு முன்பாக ஆண்டவரே கம்ப்ளீட்டா மாறி செல்லணும் ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்த வாழ்வு இது இன்னர் மேன் ஆண்டவரே கம்ப்ளீட்டா மாறணும் சொல்லுங்க ஆண்டவரே. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஆண்டவரே புதிதடைந்து ஒரு நன்மை பெற்றவனாய் ஆண்டவரே, ஆண்டவரே தேசத்தின் நன்மைகளுக்கு விதைக்கிறவனாய் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஒரு செக்அப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க தான் ஆடிட்டர் ஆண்டவரே. எங்க செக்அப் பண்ண கொடுக்குறோம், செக்அப் பண்ண கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே கண்காணிங்கப்பா. எங்களை கண்காணிக்கிறவங்க, எங்களை மாற்றுறவங்க, எங்களை போதிக்கிறவங்க, நடத்துறவங்க நீங்க தான் ஐயா. உங்களுடைய கைகள்ல என்னுடைய ஆவி, ஆத்மா, சரத்தை இந்த 17ஆம் தேதி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 17ஆம் தேதி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குறை மாதத்துக்குள்ளாக, குறை நாட்களுக்குள்ளாக எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரியா செக்அப் பண்ணி ஆண்டவரே, ஆண்டவரே பினிஷ் பண்ணி நாங்க அடுத்த வருஷத்துக்கு நுழையணும் ஆண்டவரே. ஆண்டவரே பினிஷ் ஆகி செல்லணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செக்அப் பண்ணி தான் அது ஃபைனல் ஓகே பண்ணுவார். ஓகேன்னு ஒரு சீல் குத்துவார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஓகே இந்த வாழ்க்கையில் ஒரு சீலை குத்துங்கன்னு சொல்லுங்க. ஒரு சீல் குத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் மகன் எல்லாவற்றையும் ஓகேயா செஞ்சேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட செக்அப், அப்படிப்பட்ட சீல் ஆண்டவரே எங்களுக்குள்ள குத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க. ஆண்டவர் வணைகிற பாத்திரமாய் மாறட்டும். ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நம்முடைய ஆண்டவரே பாத்திரங்கள் ஆண்டவரை மாறணும்னு சொல்லுங்க. அப்படியே செய்கிறாங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கண்களை ஏறெடுத்து பாருங்க ஆண்டவரை, சிந்தித்து பாருங்க ஆண்டவரை, நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நல்ல வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே இந்த நாட்கள்ல எங்களை ஆண்டவரை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மரியாள் ஆண்டவரே இந்த சங்கதிகளை எல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, இடத்துல ஒப்புவிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் பிறரிடம் போய் சொல்லல ஆண்டவரே, சிந்தித்து செயல்படுத்தால் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளே தருகிறாங்க. மரியாளை போல சிந்திக்க கிருபை தருகிறாங்க. சிந்தித்து இன்னும் என் வாழ்விலே ஆண்டவரே ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செயல்படாமல் இருக்குமானால் செயல்படுத்த கிருபை தருகிறாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பத்தின் வாழ்வு ஆண்டவரே ஒரு ஃபைனல் செக்அப் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு ஃபைனல் செக்அப் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷ இறுதியில நாங்கள் செக்கிங்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முடிந்த ஒரு செக்கிங் பண்ண வந்திருக்கோம், செக் பண்ண வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் செக் பண்ணப்பட்டு சரி ஓகேன்னு சொல்லணும் ஆண்டவரே. நீங்க ஓகேன்னு சொல்லி நாங்க புதிய வருஷத்துக்குள்ள செல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. இந்த தானியல் ஐக்கியத்துல ஆண்டவரை ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நன்மை வரட்டும்னு சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை வரட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு நன்மை வரட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இந்த ஆண்டவரை எஞ்சிய நாட்களுக்குள்ளே நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. குறிக்கப்பட்ட காலம் உண்டு ஆண்டவரே. வாக்கு தத்தம் நிறைவேற குறிக்கப்பட்ட காலம் உண்டு ஆண்டவரே. இந்த 31ஆம் தேதிக்குள்ளாக, இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக நீர் எங்களுக்கு தந்த வாக்கு
வாக்குத்தத்தங்களை ஒரு செக்கப் பண்ணி நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அதற்கு தடையான எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அகற்றப்படட்டும் ஆண்டவரே. அது தடையான எல்லா காரியங்களையும் விட்டு அகற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஃபைனல் செக்கப் பண்ண நாங்கள் செல்கிறோம் ஆண்டவரே. நீங்க செக் பண்ணி முடிங்கப்பா, நீங்க செக் பண்ணி முடிங்கப்பா. உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர். உம்முடைய கரத்துல எங்களுடைய ஆண்டவரே கரத்தை எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் எடுத்த மாம்சத்தின் கிரியை இருந்தால் அகற்றுங்க. சொல்லுங்க ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியை இருந்தால் அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவியின் கனிகளை கம்ப்ளீட்டா தாங்கப்பா, எங்களுக்குள்ள நிரந்தரமா தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்துல கரை வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு பழுதற்றவனாய், ஒரு பிழையற்றவனாய், ஒரு பூரணரானாய் இந்த இடத்தை இந்த வருஷத்தை கழித்த ஆண்டவரே. புதிய வருஷத்துக்குள்ளே சில ஆண்டவரே 2026 எங்களுக்கு நன்மையாக இருக்குன்னு ஆண்டவரே. 2026 நன்மையின் ஆண்டாய் இருக்குன்னு ஆண்டவரே. கிருபையின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய், மனமகிழ்ச்சியின் ஆண்டாய், உடைய வார்த்தையை விதைக்கிற ஆண்டாய், ஜெபத்தின் ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வருகிற பண்டிகை நாட்கள்ல புதிய வருஷம் ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியத்தின் பிள்ளைகளுக்கு, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, உம்மோடு ஐக்கியப்படுகிற எங்களுக்கு ஆண்டவரே விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் வேண்டிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்மை போல நாங்கள் வேண்டிக் கொள்ள இன்னும் ஜெபத்தில் உறுதியாய் தருத்திற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தர்மையான ஜெபத்தில் அருமையான ஆண்டவரே மனவர்களுக்காக ஜெபிங்க அண்ணனுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. பாரம் எடுத்து இந்த ஊழியத்தை செய்கிற அண்ணனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே குடும்பங்களை சுற்றி வெயில் அடித்து பாதுகாத்துங்களும் ஆண்டவரே. நாட்களில் அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார் ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட விபத்துக்கள் வரக்கூடாது, அவருடைய குடும்பங்களுக்கு வரக்கூடாது. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் அவர் ஆண்டவரே. ஒரு வித்தியாசமான மகனாய் மாற்றிட்டாங்கன்னு சொல்லுங்க. இந்த ஐக்கியத்தை நடத்துகிற மகனுக்கு இன்னும் அதிகமான தாளந்துகள் வரணும்னு சொல்லி ஜெபிங்க. வரும் வருஷத்துல வரங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. இடத்துல அநேக புறஜாதி மக்கள் வரணும் சொல்லுங்க ஆண்டவரே. மகன் ஊழியம் மூலமாக அநேக புறஜாதி மக்கள் ஆண்டவரே பண்டார வெளியில இருந்து ஆண்டவரே கர்த்தாவே பக்கத்துல ஜக்கமால் படத்துல இருந்து ஆண்டவரே இன்னைக்கு குறித்து அறியாத மகள் இடத்துல கலந்து வரணும் ஆண்டவரே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல ஆண்டவரே இந்த கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதற்கு இந்த மகன் தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. மகனுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வருஷத்தின் நிறைவு கூட்டத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான நன்மைகளை இந்த ஊழியர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியர் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அநேக வார்த்தைகளுடைய மனதில் புறப்பட்டது ஆண்டவரே. எல்லாம் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. வருகிற புதிய ஆண்டு இந்த ஐக்கியத்துக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் அமையட்டும் ஆண்டவரே. வருகிற புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஐக்கியத்தின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய் அமைவதாக ஆண்டவரே. எல்லா மாதவர்களுக்கு சேவா செய்கிற அன்பு தகவலுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. வெண்ணி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய ஊழியர்களை மென்மேலும் பெருகச் செய்வீராக ஆண்டவரே. நேர்த்தியாய் சேவாசித்து பாடல் நடத்த அருமையான மகனை அவருடைய ஊழியர்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இந்த ஊழியத்தை உறுதுணையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை உறுதுணையாக இருக்கிற இடத்தை கொடுத்திருக்கிற இந்த இடத்தை ஆண்டவரே கர்த்தரை தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவரே அநேக பண உதவிகள் தாங்குற பிள்ளைக்காக ஜெபிங்க ஆண்டவரே. உதவி செய்கிற ஒத்தாசை செய்கிற எல்லா பிள்ளைகளை உம்முடைய கரம் ஆண்டவரே அரவணைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியம் மேலும் பெருகட்டும் ஆண்டவரே. என் சகோதரியை நீ கோடியாய் பெருகுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஊழியம் வரும் நாட்கள்ல வரும் வருஷத்துல கோடியாய் பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் இந்த ஊழியம் அமையட்டும் ஆண்டவரே. இந்த இடம் போதாது ஆண்டவரே. இன்னும் அநேக மக்கள் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படணும் ஆண்டவரே. வரும் ஆண்டுல இந்த இடம் இன்னும் விரிவாக்கப்பட்ட ஆண்டவரே. ஐக்கியத்துல போனேன், ஐக்கியத்துல ஜெபித்தேன், கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அநேக சாட்சிகள் எழும்பணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவேறாக இந்த சாயபுர திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சாயலை கொண்டு வந்து ஊழியத்தை நிறைவேற்றினீங்க அப்பா. ஒரு போப்பையரை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இந்த கிராமத்துல ஒரு தரிசனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கிராம திருச்சபைக்கு ஒரு தரிசனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ஆத்ம தரிசனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நடந்த ஊழியங்களை இந்த கிராம ஊழியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவீராக ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். மட்டுமாய் உதவி செய்த தேவன் தொடர்ந்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நடத்துவீராக. தாழ்த்தி ஏற்படுகிற பொறுப்படுத்திக் கொள்ளும். நல்ல பிதாவே.
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றியோடு துதிப்போம். சோதரம் 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த கூடிய ஆசீர்வதித்து கொடுத்து அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்துவிட்டு அதிசயம் செய்துவிட்டு அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தை வெற்றியோடு ஓடி முடித்து புதிய வருடத்தை ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தோடு எடுக்கத்தக்க கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரி மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஒரு சிறு விருந்து இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்தேனே. அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்தேனே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவன் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவன் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் அந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். हाँ